Hi students, நம்ம வந்துட்டு chapter number 14 acid bases and salts அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆசிடோட எப்படி அந்த ஆசிடை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதோட ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அண்ட் லாஸ்ட்டாக அக்வா ரீஜியா அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 165 இருக்குது பேசஸ். According to Arrhenius theory, bases are substance that ionize in water to form hydroxyl ions. அதாவது Arrhenius தியரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வாட்டரில் அயனைஸ் ஆகி எதை கொடுக்கும், என்ன அயனை கொடுக்கும்னா ஹைட்ராக்சைல் அயனை வந்துட்டு கொடுக்கும், அதாவது OH மைனஸ் அயனை வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு Arrhenius theory, bases are the substance that ionizes in water to form hydroxyl ions. ஸோ hydroxyl ions ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வாட்டரில் அயனைஸ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். There are some metal oxides which give salts and water on reaction with acids. ஸோ சில மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது, அது வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சால்ட்டையும் வாட்டரையும் தரும். ஸோ அதையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். These are also called bases. Bases that are soluble in water are called alkalis. ஸோ பேசஸ் வந்துட்டு எதெல்லாம் வாட்டரில் வந்துட்டு சால்யூபிள் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல்கலிஸ் அப்படிங்கிறோம். A base reacts with acid to give salt and water. ஸோ ஒரு பேஸ் வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது வந்துட்டு நமக்கு ஒரு சால்ட்டையும் வாட்டரையும் வந்து தருங்கிறாங்க. அதான் கீழே கொடுத்துருக்காங்க, பேஸ் ப்ளஸ் ஆசிட் கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ பேஸு ஆசிடும் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், zinc oxide reacts with hydrochloric acid to give salt, zinc chloride and water. அதாவது zinc oxide ZNOவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா zinc chloride, அதாவது சால்ட் zinc chloride சால்ட்டும் வாட்டரும் நமக்கு வந்துட்டு என் ப்ராடக்டாக கிடைக்கும். Similarly, sodium hydroxide ionizes in water to give hydroxyl ions and thus get dissolved in water. So it is an alkali. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு அயனில் வந்துட்டு அயனைஸ் ஆகும்போது அது என்ன கொடுக்குதாமா ஹைட்ராக்சைல் அயான்ஸை வந்துட்டு கொடுக்குது, அது வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ஆல்கலி அப்படிங்கிறாங்க. Bases contain one or more replaceable oxides or hydroxyl ions in a solution. ஸோ ஒரு பேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 ரீப்ளேசபிள் ஆக்சைடை வந்துட்டு இருக்கும், அதாவது வந்துட்டு 1 இல்லாட்டி 2 ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயன்ஸ் வந்துட்டு ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பேஸில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு சின்ன பேஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். எப்படி வந்துட்டு ஆசிடை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணமோ அதே மாதிரி பேசஸையும் வந்துட்டு அதோட அசிடிட்டியை பேஸ் பண்ணியும் அதோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணியும் அதோட அயனைசேஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த பேசஸையும் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணினா பேஸ்டு ஆன் த அசிடிட்டி, அதோட அசிடிட்டி லெவலை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. தேர்டு ஒன் எதை பேஸ் பண்ணினா அதோட அயனைசேஷனை பேஸ் பண்ணி தேர்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் அசிடிட்டியை பேஸ் பண்ணி அது 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு ஆசிட்டில் வந்துட்டு மோனோ ஆசிட், டை ஆசிட், ட்ரை ஆசிட் இருந்ததோ அதே மாதிரி பேஸஸில் வந்துட்டு மோனோ அசிடிக் பேஸ், டை அசிடிக் பேஸ், ட்ரை அசிடிக் பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது அந்த பேஸ்ட் ஆன் அசிடிட்டி கீழே. ஸோ மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னா என்னென்னா it is a base that ionizes in water to give one hydroxide ion per molecule. அதாவது வந்துட்டு இது ஒரு பேஸு, இது வாட்டரில் அயனைஸ் ஆகி ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயன் ஒரு மாலிக்யூலுக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனை தான் தரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே வந்துட்டு இந்த மோனோ அசிடிக் பேஸுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ மோனோ அசிடிக் பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாலிக்யூலுக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனை தான் வந்து தரும். அந்த பேஸு வாட்டரில் அயனைஸ் ஆகிறது மூலிமா ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனை தான் ஒரு மாலிக்யூலுக்கு தரும். அதுதான் வந்துட்டு மோனோ அசிடிக் பேஸ். டை அசிடிக் பேஸ்னு பார்க்கும்போது
It is a base that ionizes in water to give 2 hydroxide ions per molecule. ஸோ மோனோஅசிடிக் பேஸில் ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனை தான் தரும். ஆனால் டைஅசிடிக் பேஸில் 2 ஹைட்ராக்சைடு அயனை வந்து தரும். ஒரு மாலிக்யூலுக்கு 2 ஹைட்ராக்சைடு அயனை வந்து தருங்கிறாங்க. அதான் வந்துட்டு டைஅசிடிக். ட்ரைஅசிடிக் அப்படின்னு பார்க்கும்போது it is the base that ionizes in water to give 3 hydroxide ions per molecule. ஸோ ட்ரைஆசிடிக் பேஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்துட்டு வாட்டரில் அயனைஸ் ஆகி ஒரு மாலிக்யூலுக்கு 3 ஹைட்ராக்சைடு அயனை வந்து தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரைஅசிடிக் பேஸ். ஸோ மோனோஅசிடிக் பேஸ், டைஅசிடிக் பேஸ், ட்ரைஅசிடிக் பேஸ். ஸோ மோனோஅசிடிக் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாலிக்யூல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு அயனைஸ் ஆகிட்டு ஒரே ஒரு ஹைட்ராக்சைடை மட்டும்தான் அந்த ஹைட்ராக்சைடு அயனை தான் தரும் ஒரு மாலிக்யூலுக்கு. அதுதான் மோனோஅசிடிக். டைஅசிடிக்னா 2 ஹைட்ராக்சைடு அயன்ஸை தரும். ட்ரைஅசிடிக்ஸ்னால் 3 ஹைட்ராக்சைடு அயனை வந்து தரும். எல்லாமே ஒரு மாலிக்யூலுக்கு தான் வந்து தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தேர் அசிடிட்டி. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இந்த பேஸஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, டைல்யூட் ஆல்கலின்னு. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி அப்படின்னா என்னென்னா it is an alkali having a relatively high percentage of alkali in its aqueous solution. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி அப்படிங்கிறது வந்துட்டு அக்வயஸ் சொல்யூஷனில் அந்த ஆல்கலியோட பர்சன்டேஜ் வந்துட்டு ஹையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி. டைல்யூட் ஆல்கலின்னு பார்க்கும்போது இட் இஸ் அன் ஆல்கலி ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கலி இன் அக்வயஸ் சொல்யூஷன். ஸோ ஒரு அக்வயஸ் சொல்யூஷனில் ஆல்கலியோட பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைல்யூட் ஆல்கலின்னு சொல்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி பேஸஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, டைல்யூட் ஆல்கலி. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அக்வைஸ் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஆல்கலியோட கண்டென்ட் வந்துட்டு ஹை பர்சன்டேஜ் இருந்தால் அது கான்சன்ட்ரேட்டட், அதுவே லோ பர்சன்டேஜ் இருந்தால் அது டைல்யூட் ஆல்கலி. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஸோ அதோட அயனைசேஷனை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங் பேஸஸ், வீக் பேஸ்ன்னு. எப்படி வந்துட்டு ஆசிடில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட்னு இருந்ததோ அதே மாதிரி பேஸஸில் வந்துட்டு ஸ்ட்ராங் பேஸஸ், வீக் பேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங் பேஸஸ்னால் என்னென்னா தீஸ் ஆர் த பேசஸ் விச் அயனைஸ் கம்ப்ளீட்லி இன் அக்வயஸ் சொல்யூஷன். ஒரு அக்வயஸ் சொல்யூஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்ட்ராங் பேஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக கொடுத்துருக்காங்க. வீக் பேஸ்னு பார்க்கும்போது இந்த பேசஸ் வந்துட்டு அக்வயஸ் சொல்யூஷனில் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகாததான் நம்ம வந்துட்டு வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயனைசேஷனை பேஸ் பண்ணி பேஸஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ். ஸோ ஸ்ட்ராங் பேஸுங்கிறது வந்துட்டு அக்வயஸ் சொல்யூஷனில் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிரும். வீக் பேஸுங்கிறது வந்துட்டு அக்வயஸ் சொல்யூஷனில் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகாது. ஸோ இதான் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். ஸோ பேஸஸை டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த பேஸஸை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதோட அசிடிட்டியை பேஸ் பண்ணி, அதோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி, அதோட அயனைசேஷன் பேஸ் பண்ணி. ஸோ அசிடிட்டியை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. மோனோ அசிடிக் பேஸ், டைஅசிடிக் பேஸ், ட்ரைஅசிடிக் பேஸ். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி 2 இருக்குது. கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, டைல்யூட் ஆல்கலி. அதோட அயனைசேஷனை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். ஸோ பேசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா தே ஹாவ் எ பிட்டர் டேஸ்ட். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பிட்டராக இருக்கும். தேர் அக்வயஸ் சொல்யூஷன் ஹாவ் சோப்பி டச். சப்போஸ் ஒரு பேஸை வந்துட்டு நம்ம அக்வயஸ் சொல்யூஷன் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட இது எப்படி இருக்குன்னா சோப்பை டச் பண்ணுற அந்த ஃபீலிங் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. தே டர்ன் ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஸோ இது என்ன பண்ணும், இந்த பேஸோட ப்ராப்பர்ட்டி ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக வந்துட்டு மாற்றும். தேர் அக்வயஸ் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த பேஸோட அக்வயஸ் சொல்யூஷன் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணும். Bases reacts with metals to form salt with the liberation of hydrogen gas. ஸோ ஒரு பேஸ் வந்துட்டு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்கே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சால்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி சால்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு லிபரேட் ஆகி போகும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு 5th ப்ராப்பர்ட்டி. 6th ப்ராப்பர்ட்டி பாருங்கள். Bases reacts with non-metallic oxides to produce salt and water. Since this is similar to reaction between base and an acid, we can conclude that non-metallic oxides are acidic in nature.
ஸோ இந்த பேசஸ் வந்துட்டு நான் மெட்டாலிக் ஆக்சைட் கூட வந்துட்டு ரியாக்ட் பண்ணும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பேஸுக்கும் ஆசிடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்துட்டு சிமிலராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்துட்டு நேச்சராகவே இது வந்துட்டு ஆசிடிக் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி. 7th பாருங்கள், பேசஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ வந்துட்டு பேஸ் வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட்டும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணதை ஃபஸ்ட்டே பார்த்தோம். The above reaction between a base and an acid is known as neutralization reaction. இங்கே பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது பண்ணி என்ன கிடைக்கிது, பொட்டாசியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்கிது. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட்ஸ் பேசஸ் கிவ் அமோனியம் கேஸ். அதாவது வந்துட்டு அமோனியம் சால்ட்டை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது பேஸ் என்ன தருமோ அமோனியம் கேஸை வந்துட்டு தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. டேக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட். அதாவது ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லாட்டி சல்ஃபியூரிக் ஆசிடோட சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ் 2 nails on the cork and place the cork in a 100 ml beaker. ஸோ வந்துட்டு அதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா நெயில்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும் கார்க்கு. அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணுன்னா 100 ml பீக்கரில் ஃபிக்ஸ் பண்ணும். கனெக்ட் த நெயில்ஸ் டு த 2 terminals ஆஃப் 6V பேட்ரி through the bulb and a switch as shown in the figure. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நெயிலை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நெயிலுங்கிறது வந்துட்டு இதுதான் ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா 2 terminals, அதாவது 6V பேட்டரியோட 2 terminalல வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணணும். அதில் வந்துட்டு பல்பு ஸ்விட்சும் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி கனெக்ட் பண்ணணும். Now pour some dilute HCl in a beaker and switch on the current. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்துட்டு ஊற்றுறீங்க, கரண்ட்டை வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. ரிப்பீட் த ஆக்டிவிட்டி வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அதே ஆக்டிவிட்டியை வந்துட்டு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் பண்ணுறீங்க. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடில் குளுக்கோஸில் ஆல்கஹால் சொல்யூஷன். ஸோ இது இந்த 4லையுமே பண்ணுறீங்க. வாட் டூ யூ அப்சர்வ் நவ், டஸ் த பல்ப் க்ளோ இன் ஆல் கேசஸ். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பல்பு வந்துட்டு எல்லா கேசஸ்லேயும் க்ளோ ஆகுமான்னு கேட்குறாங்க. இது பண்ணி பார்க்கணும். ஆனால் நம்ம இதை எங்கே வீட்டில் பண்ண முடியாது, லேபில் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். In the above activity, you can observe that the bulb will start glowing only in case of acid. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் நமக்கு என்ன தெரியுமாம்மா, அந்த பல்பு வந்துட்டு எப்போ க்ளோ ஆகும்னா ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பல்பு வந்துட்டு க்ளோ ஆகும். பட் you will observe that glucose and alcohol solution do not conduct electricity. ஸோ glucose and alcohol solution வச்சு நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. Glowing of bulb indicates that there is a flow of electric current to the solution. ஸோ ஆசிட்ஸை இது பண்ணும்போது அங்கே வந்துட்டு பல்பு வந்துட்டு க்ளோ ஆகுது. ஸோ இதில் என்ன தெரியுது, அந்த பல்பு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த சொல்யூஷனில் எலக்ட்ரிக் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. The electric current is carried through solution by ions. ஸோ ஒரு சொல்யூஷனில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி கேரி ஆகும்னா சொல்யூஷன்ஸ் மூலயமா வந்துட்டு அயன்ஸ் மூலயமா கேரி ஆகுங்கிறாங்க. ரிப்பீட் த சேம் ஆக்டிவிட்டி யூஸிங் ஆல்கலிஸ் சச் அஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியே வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு சின்ன ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் பேஸ். இந்த பேஸோட யூசஸ் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். ஸோ சோப்போட மேனுஃபேக்சரில் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். ஸோ பில்டிங்க்கெலாம் ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்களா, ஸோ அங்கே வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் ஆஸ் எ மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர். ஸோ ஸ்டொமக் டிஸார்டர்ஸ்க்குலாம் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரிமூவ் grease stain from the cloth. ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கிளாத்தில் ஏதாச்சும் ஒரு grease stain இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ பேஸஸோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது 4 இருக்குது. சோப்போட மேனுஃபேக்சரிங்கில் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. பில்டிங்கோட ஒயிட் வாஷிங்கில் வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஸ்டொமக் டிஸார்டருக்கு வந்துட்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம், அதாவது வந்துட்டு கிளாத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பேஸஸ் பார்த்தோம். ஸோ பேஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன்
அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம், கடைசியாக யூசஸும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆசிட் அண்ட் பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன டெஸ்ட் பண்ணி ஆசிடாக பேஸா அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.